இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரு கல்யாண விஷயத்துல நான் நினைச்சே பார்க்காத அதிசயமா நான் பார்க்கறது என் பேத்தி ஸ்ரீய தான். திருவும் ஸ்ரீயும் அத்தை பொண்ணு மாமன் பையன்னு தெரியாமையே காதலிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த நம்ம சொந்தம் இவங்களால ஒண்ணு சேர்ந்திருக்கு. எது எது எப்படி எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அப்படிதான் நடக்கும். நம்ம கையில எதுவும் இல்லம்மா, எல்லாம் அந்த கடவுளோட விளையாட்டு. யாருக்கு யாருன்னு அவன் ஏற்கனவே எழுதி வச்ச விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். ஏன் காஞ்சனா மேடம் என்ன பாக்குறப்பெல்லாம் கோவப்படுறாங்க? ஏன் என்ன அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. கழுத்துல மாலை தானா தான் வந்து விழுந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவங்க என்ன திட்டுறாங்க? பாயசம் கொடுக்க போறேன்னு சொன்னா அதுக்கும் திட்டுறாங்க. இன்னும் எதுக்கெல்லாம் திட்டு வாங்க போறேன்னு தெரியல. ஒரு விஷயம் நல்லா தெரியுது, எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை. இங்க பாருங்க, அது எங்க அம்மாவோட வளையல். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமா அதைத்தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு என் வளையல் வேணும். காவேரி அக்காக்கு நீங்க வேற வளையல வாங்கி கொடுத்துட்டு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன மேடம் ஆர்டர்லாம் போடுறீங்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அது யாரோட வளையலா இருந்தாலும் சரி, அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, எனக்கு என் வளையல் வேணும். இல்லனா நான் என்ன பண்ண? என்ன என்ன இல்லனா இல்லனா என்ன இல்லனா என்னடி? என்ன பண்ணுவ? போனா போதுன்னு விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டு போற. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. என்ன பத்தின விஷயத்த இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையாவது மூச்சு விட்ட அவ்வளவுதான். எனக்கு என் அம்மாவோட வளையல் வேணும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. என்ன பத்தின விஷயத்த இந்த குடும்பத்துல யாருக்கிட்டையாவது சொன்ன, நீ உயிரோட இருக்கிற கடைசி நாள் அதுதான். உன்னை கொன்னு புதைச்சிருவேன். இல்ல எப்படி எப்படி அந்த வளையல் என்னோடது குடு குடுன்னு கேக்குறியே? அந்த வளையல வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற பாக்குறியா? அப்ப தெரியும் உனக்கு நான் யாருன்னு. உன்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. இல்ல உண்மையை சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் என் அம்மாவோட வளையல உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். ஒவ்வொரு வருஷமும் இந்த விளக்க இந்த வீட்டோட மருமக, அதாவது நான் மட்டும்தான் ஏத்திட்டு வந்தேன். இந்த வருஷம் என் பேத்தி ஸ்ரீயோட கையால இந்த நோன்பு நேரத்துல இந்த விளக்க ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன். இத யாரோ வழக்கத்தை மாத்தி நம்ம குடும்பத்தோட சொத்தாவும் கௌரவமாவும் நினைக்கிற இந்த வம்சாவழி விளக்க ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த விளக்க யார் ஏத்துனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, இத யார் ஏத்துனது? எதுக்காக இப்படி பண்ணீங்க? மா, எதுக்குமா கத்திட்டு இருக்கீங்க? இந்த வேலையை பார்த்தது இதோ நிக்கிறாளே அவளாதான் இருக்கும். காஞ்சனா, அவ இந்த வீட்டுக்கு அம்பிகாவை பாத்துக்க வந்திருக்கா. அவ எப்படி இந்த விளக்க ஏத்தி இருப்பா? நான் தான் ஏத்துனேன். என்ன சொன்ன? நீ ஏத்துனியா? ஆமா பாட்டி, தெரியாம ஏத்திட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டோட மருமக ஏத்த வேண்டிய வம்சாவழி விளக்க நீ ஏத்திருப்ப. உனக்கு என்ன இந்த வீட்டு மருமகன்னு நினைப்பா? இந்த விளக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது காலங்காலமா இருக்கிற இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. அம்மா, மகாக்கு தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா இந்த விளக்க ஏத்தி இருக்க மாட்டாமா.
ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. காவேரி, நீ பேசாம இரு. இவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. இவ நல்லா தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்திருக்கா. இவ யாரு, எப்பேற்பட்டவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளுக்காகலாம் பேசாத. வேலைக்காரி வேலைக்காரியோட வேலை மட்டும் தான் பாக்கணும். எச்ச பாத்திரம் கழுவுறது, சமையல் வேலை செய்யறது, இது மட்டும் தான் உன் வேலை. அதை விட்டுட்டு பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்துறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? போதும், நிறுத்துறீங்களா? ஆள் அழுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு சாதாரண விளக்கு தானே. மத்த விளக்கு ஏத்துற மாதிரி கிடையாது இந்த விளக்கு ஏத்துறது. இந்த விளக்கு இந்த குடும்பத்தோட அடையாளம். அது மட்டும் இல்ல, இந்த விளக்க இந்த குடும்பத்தோட மருமகளை தவிர வேற யாரும் ஏத்தக்கூடாது. அத மீறி ஏத்துனா இந்த வீட்டோட ஆம்பளைங்களோட உயிரே ஆபத்துல போய் முடியும். இன்னும் சொல்ல போனா, ஏத்துன அன்னைக்கே கூட குடும்பத்துல யாருக்காவது விபரீதம் நடக்கும். இதே மாதிரிதான் முன்னாடி ஒரு தடவை நடந்துச்சுன்னு அம்மாவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதனாலதான் இந்த விளக்க காரடையா நோம்புக்கு மட்டும் எடுத்து வெளியில வைப்போம். மா, இவ சாதாரணமான ஆளு கிடையாது. இவ நல்ல பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. ஸ்ரீ அவளை நம்பி ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? எனக்கு இவ வந்த அன்னைக்கு இவளை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுமா. அதனாலதான் நான் அங்க இருந்து துரத்தி அடிச்சேன். ஆனா ஸ்ரீ அவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா. இவ இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு இப்பவே இங்க இருந்து விரட்டி அடிக்கணும். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்படி வெளியே. என்ன சித்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மகா வேணும்னு இத பண்ணல. தெரியாம பண்ண ஒரு விஷயத்துக்கு இதுக்கு ஆள் ஆளுக்கு அவ பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இவளை எல்லாம் அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளணும். மகா மேல எந்த தப்பும் இல்ல. அவளை திட்டாதீங்க. விளக்கு ஏத்துனதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் மறந்தாப்புல பூஜை ரூம்ல இருக்கிற விளக்க அவளை ஏத்த சொன்னேன். மகா மேல எந்த தப்பும் இல்ல. அம்பிகா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கேட்டீங்கல்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எதையுமே சரியா விசாரிக்காம மகா அவதான் விளக்கேத்துறேன்னு சொன்னாங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவசரப்பட்டு மகாவை என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க.